ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்பூர்ந்த வாழ்த்துகிறேன். கிருபையை கர்த்தருக்கு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். தேதி 8ஆம் தேதி ஜூலை மாதம் 7 நாட்கள் நடத்தினார். நல்லவராகவே இருந்தார். இந்த குடும்பத்துடைய ஆசீர்வதிக்க தேவனுடைய அளவற்ற பிரசனம் காணப்பட 30 வருடமாக எனக்கு பொறுத்தொடுக்க கர்த்தரோடு பிரார்த்தனை செய்யும். பரலோக பிதாவே, தர்மியான பல்வரக்க நன்றி. குடும்பத்துடைய ஆசீர்வதிப்பீராக 30 வருட அளவற்ற பிரசனம் காணப்பட்டோம். பாடுகிற பாடல் ஆராதனை ஜபம் செய்தி அத்தனையும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் கொடிய காலத்திலே அன்பு தனிந்து போக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு என்று சொன்னால் இயேசு ஒருவர் தான். இயேசு மாதிரி அன்பு நிறைந்த தேவன் ஒருவரும் இல்லை. எல்லா அன்பும் மறையக்கூடியது, மாறக்கூடியது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க அவருடைய அன்பு நமக்கு காணப்பட வேண்டும். அருமையான அன்பு பாடுவது ரொம்ப ஃபேமஸான பாடல். ரசிக்கிற ஒரு அன்பில்லாத உலகத்திலே அன்பை தேடி வந்தேன். இயேசு அன்புதான் விலையேற பெற்ற அன்பு. மனிதன் என்பதாக மறைந்த அருமையான பாடல். கையை தட்டி பாடலே வருவார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பு தேடி வந்தார். இயேசு அன்பு தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பு தேடி வந்தார். இயேசு அன்பு தேடி வந்தார். சொல்லலாம் அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. கணவரின் அன்போ கலங்கிடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளை அன்போ திரும்பிடும். இயேசுவின் அன்பு மறையாதே. கணவனின் அன்போ கலங்கிடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளை அன்போ திரும்பிடும். இயேசுவின் அன்போ மாறாதே. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு வாழ்வு அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. நண்பரின் அன்போ நழுவிடும், தோழியின் அன்போ தொலைவிடும், நேசித்த அன்போ தூற்றிடும். என் இயேசுவின் அன்போ நேசிக்கும். நண்பரின் அன்போ நழுவிடும், தோழியின் அன்போ தொலைவிடும், நேசித்த அன்போ தூற்றிடும். நேசரின் அன்பு நேசிக்கும். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. தாயின் அன்போ கருவிடும், தந்தை அன்போ மறைந்திடும், உறவினர் அன்போ பிரிந்திடும். நேசரின் அன்போ மறையாதே. தாயின் அன்போ கவிழ்ந்திடும், தந்தை அன்போ மறைந்திடும், உறவினர் அன்போ பிரிந்திடும். நேசரின் அன்பு மறையாதே. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. சொல்லுங்க அன்பு அன்பு அவன் சத்தமாக அன்பு அன்பு உன் வாழ்வு அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு வாழ்வு அன்பு. மாறாத அன்பு, நிலையான அன்பு, விலையேற பெற்ற அன்பு, இயேசுவின் அன்பு. அதை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய அன்பு நம்மை காணப்படுத்தும்.
செய்ய தோறும் ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் கண் வெகுடி வளர்களை உயர்த்தி இன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி 8 நாட்கள் தேவன் நடத்தின எல்லா பாதைகளுக்காக, கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக, ஜீவன் சுகன் பலத்திற்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக, நன்மைகளுக்காக, இந்த கொரோனா வைரஸ் நம்மளை அணுகாமல் தேவன் பாதுகாத்து தப்பு வைத்தபடியாக எல்லாரும் வாயிலத்து கத்திர எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், ஹல்லேலூயா. நன்மையால் நிரப்புகிறவர், நடத்துகிறவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நன்மைகளின் ஆகின நல்ல தேவனை நன்றியால் பாடுவேன். சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். உயிர்ப்பிட்டே உயிர்த்தனார் உன்னதம் மறைவுடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பிட்டே உயிர்த்தனார் உன்னதம் மறைவுடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகனான மருமகன் காலக்கதை விளங்க, காலக்கதை விளங்க. கிருபையின் மகனான மருமகன் காலக்கதை விளங்க, காலக்கதை விளங்க. Yes,
ஏசப்பா ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, உங்கள் முகம் வெட்கமடைவதில்லை, முகங்களை பிரகாசிக்க பண்ணுவேன். உங்கள் முகத்தில் வடிகிற கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆச்சரியமான மாற்றத்தை நீ காண்பாய். என் கரத்தின் வல்லமை நீ காண்பாய். நான் கொடுக்க நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஏக்கம் எல்லாம், என் பாசம் எல்லாம், அன்பெல்லாம் உமக்காகப்பா. என் தாகமெல்லாம் தீக்குறீங்க, ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுங்க. உங்க அன்புக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். என் தவிப்பெல்லாம் அறிந்த ஆண்டவர், என் தாகமெல்லாம், என் தேவையெல்லாம் ஒன்றுகளை சேதப்படுத்தாது. பாலசிங்கத்தை விரிப்பா, வருஷத்தை விரிப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகாரத்தின் நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் கடலான மன்னிகள் பாற்று மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்பதற்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு சிஸ்டர் ஜாக்லின் தீராய் நான் சொல்ற பேராயிரத்தில் அவருடைய மனைவி சிஸ்டர் ஜாக்லின் தீரா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க விடுதலையாக்க, பாவிகள் மனம் திரும்ப, கொரோனா வைரஸ்க்கு அழிக்கப்பட, இயல்புநிலை வர, ஊரடங்கு முடிவுக்கு வர, நாட்டில் இருக்கிற எல்லா பஞ்சம், வறுமை, பற்றாக்குறை ஒழிய, செழிப்பு, சேமம், மழை பெய்ய கர்த்தர் அடுத்த ஒரு 4-5 மாதத்துல ஒரு பெரிய மாற்ற தேசத்துல சகோதரி ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் ரட்சிப்பின் கரத்தை நீட்டும்படியாக பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற துன்மார்க்கமாய் அடைந்திருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற நல்ல காரியங்களை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பிரியமான காரியம் செய்கிற பிள்ளைகளால் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா துறைகளுக்காக ஜெபிக்கிறேன். காவல்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, எல்லா துறைகளிலும் ஆண்டவரே ஒரு வளர்ச்சி இருக்கட்டும், ஒரு பெருக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே ஊழலாத துறைகளை இயங்க நீர் அனைவரும் பாராட்ட முடியாது ஜெபிக்கிற ஒரு முன்னேற்றத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிட முடியாது ஜெபிக்கிற உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிஎம்காக, சிஎம்காக, ஆண்டவரே ஐஏஎஸ் ஆபீசருக்காக, ஐபிஎஸ்காக, எம்எல்ஏக்காக, எம்பிசிக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற, ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற, இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற அரசாங்க தலைவர்களாக இயங்க நீர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிற, நேர்மையான அதிகாரிகளை இருக்க நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிற, மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் சீராய் ஒழுங்காய் ஆண்டவரே செய்ய நீர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிற, சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆறுதல் நீர்தான், சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு தஞ்சம் நீர்தான், சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு அடைக்கலம் நீர்தான் ஆண்டவரே. பிளாட்ஃபார்ம்ல தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சிறு தொழில் படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவீராக, ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக ஜெபிக்கிறேன். எல்லா பற்றாக்குறையும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேசத்தில் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதலை இயேசுவின் நாமத்தினாலே ஊற்ற முடியாது ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் ஊற்றுவீராக, ஒரு பெருக்கம் ஊற்றுவீராக, ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்திய தேசத்தில் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தினாலே விலக முடியாது ஜெபிக்கிறேன், வெளிச்சம் வீச முடியாது ஜெபிக்கிறேன். குடிவெறி ஆவிகள், விபச்சார ஆவிகள், காம இச்சைகளின் ஆவிகள், திருட்டு கொலைவெறி ஆவிகள், கொள்ளைவெறி ஆவிகள், வறுமைகள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விக்கிரக கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே தரைமட்டமா ஆக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறேன். தேசத்தில் இளைப்பாறுதல் தாங்க, சமாதானம் தாங்க, ஒரு சுமையை தர முடியாது ஜெபிக்கிறேன். தற்சமயம் ஆண்டவரை போராடுகிற அந்த கொள்ளை நோய் கொரோனாக்காக ஆண்டவரே சமுத்திரம் மன்றாடுகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வீட்டுல ஆண்டவரை இழப்புகள், ஆண்டவரை மரண ஓல சத்தங்கள், ஆண்டவரை மனதிற்க முடியாது ஜெபிக்கிற அந்த வைரஸின் முற்றும் அழிக்கப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிறேன். சிறந்த மருந்து கண்டுபிடிக்க உதவி செய்து ஜெபிக்கிற, சிறந்த மருத்துவர் நீர் மாத்திரமே ஒரு அற்புதம் செய்து முடியாது ஜெபிக்கிற, இழப்பின் எண்ணிக்கை இயேசுவின் நாமத்தில் குறைக்கப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிற, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, சீக்கிரம் வீடு திரும்ப கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிற, திருச்சபைகளாம் ஆண்டவரே திறக்கப்பட நீர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிற, இந்த ஊரடங்கு சீக்கிரத்தில் முடிவு பெற ஆண்டவரே ஒரு அற்புதம் நடைபெற கிருபை செய்யுங்க. இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க, எழுப்புதல் வர, மழை பெய்ய, செழிப்பு வர, வறட்சி நீங்க, ஆளுகை காணப்பட, வெளிச்சம் வைரஸ் அழிக்கப்பட, இயல்புடைய மாற, பயம் தீங்கு கணக்கில் வர எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. உட்காரோம். நம்ம விஷயத்தை செய்தியை வழங்குவார்கள். என்னுடைய மகள் ஜானுக்கு ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. தேவ சமூகத்தில் காலையில் ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். When I was waiting in the Lord's presence in the morning, ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். Lord showed me a beautiful verse. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Book of Song of Solomon chapter 7 verses 10. நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது, அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. I belong to my beloved and his desire is for me. இங்க மணவாட்டி சொல்றாரு, Here the bridegroom is telling, என்னுடைய நேசருடையவன் நான், I belong to my beloved. அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. His love is for me. அவருடைய அர்த்தம் என்ன? What is the meaning? நான் இயேசுவின் பிள்ளை, I am children of God. இயேசுவின் பிரியம் என் மேல் இருக்கிறது. Jesus' love is for me. நன்றாக கவனியுங்கள். Please listen carefully. உலகத்தில் பலவிதமான அன்புகள் இருக்கிறது. There are many love in the world. ஆனா இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. But God's love is precious. ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைக்க வேண்டும். God
God should love us. ஆண்டவர் நம்மை பிரிய வைக்க வேண்டும். God should desire us. இங்க பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் டிசைர் எழுதப்படுகிறது. இன்னும் தெளிவான அர்த்தம் ஆண்டவர் நம்மளை விரும்ப வேண்டும். The clear meaning is God should love us. ஆண்டவர் நம்மை விரும்பி நம்மை அன்பு செலுத்தி நம்மை பாசம் செலுத்துவது நாம் ஆசீர்வதிக்கப்பட மாறிவிடுவோம். When God love us, He bless us and keep us a blessing. யாருடைய பிரியத்தை நாம் பெறுகிறோமோ இல்லையோ, we should not bother about others' love on us. ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றிருக்க வேண்டும். But we should have the love of God. இங்க ரொம்ப அழகா சொல்றா அந்த மனவாட்டி. Here she is telling very beautifully. நான் என் நேசருடையவர், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. I belong to my beloved, his desire is on me. ஆகவே தான் நீங்க பழைய ஏற்பாட்டு வாசகம் பார்த்தீங்கன்னா மோசே ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 90ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்றேன் ஆண்டவருடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. That's why in the Old Testament if you see Moses is praying that may your favor be on us, O Lord. சங்கீதம் 90:17. Psalms chapter 90 verse 17. வாசித்து பாருங்க. Please read it in your house. என் ஆண்டவருடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. May your favor be on us, Lord. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிரியத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். I'm telling you we should gain the love of the God. அவருடைய அன்பை பெற்றிருக்க வேண்டும். We should gain the desire of God. ஆண்டவர் நம்மை விரும்ப வேண்டும். Lord should love us. ஆண்டவர் நம்மை பாசமா இருக்க வேண்டும். Lord should desire us. ஆசீர்வாதம் தானாய் தேடி வரும். Blessing will come automatically. கைகளை ஒரு தலையில இயேசுவுக்கு Say வரலாம். amen. ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியமே கூப்பிட முடியுமா? Can the Lord call you my beloved? உன்னை பிரியமா இருக்கிற சொல்ல முடியுமா? Can you say that God has என் love பிரியம் on you? உண்மையில இருக்குன்னு சொல்ல முடியுமா? Can you say that God's love is on ஒரு you? பாடல் ஞாபகம் வருகிறது. I'm getting a song in என் my mind. ரூபவதியே என் பிரியமே My beloved என்னை and my darling. அழைக்கிறாரே, நான் உம்முடைய ஒரு அருமையான ஒரு அடி பாடுவோம். என்னை அழைப்பதால் நன்றி. ரூபவதியாக என்னை மீட்பதால் நன்றி. பிரியமே கூப்பிடு. நீங்க சொல்ல முடியுமா கர்த்தருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது? Can you see that God's love is on you? இயேசு என் மேல் அன்பா இருக்கிறார். Jesus loves me. இயேசு அன்பினால் நான் I am ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். blessed because of God's love. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு Today my sermon's topic. ஒரு தேவ பிள்ளை இயேசுவினுடைய பிரியத்தை, கர்த்தருடைய பிரியத்தை, அன்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? What a God's child to do to gain the love of the God. ஒரு மூன்று காரியத்தை ரொம்ப சுருக்கமா சொல்ல I போறேன். want to say three things very shortly. முதலாவதாக Number 1. நீங்க 6ஆம் அதிகாரத்தின் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதல் வரியை படிங்க. When you read chapter 7 verses 6. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. அந்த பிரியத்தை பார்த்து சொல்றார் மணவாளன், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. How beautiful you are, my love with your delights. அந்த கர்த்தருடைய பிரியத்தை பெறணும்னா நாம் கர்த்தரை மனமகிழ்ச்சி உண்டாக்க If வேண்டும். you want to gain the love of God, we should make God happy. ரொம்ப சுருக்கமா சொல்ற கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். I'm telling very shortly, we should make God happy. ஆண்டவர் சந்தோஷப்படாம நாம் நடந்து கொள்ள வேண்டும். We should lead our life to make God happy. ஆண்டவர் சந்தோஷப்படாம நாம் வாழ வேண்டும். Our lifestyle should please the God. ஆண்டவர் சந்தோஷப்படுத்திட்டா, ஆண்டவரை மனமகிழ்ச்சி ஆக்கிட்டா, ஆண்டவரை நீ குஷிப்படுத்தினா அவருடைய பிரியம் உண்மை வந்துடும். When we make God happy, when we make God glad, His love will be on us. இங்க மணவாளன் ரூபவதி பார்த்து சொல்றாரு, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் ரூபவதியே. Here the bridegroom is telling the bride, you make me happy because of your delights. எவ்வளவு மனமகிழ்ச்சியை உண்டாக்கி இருந்தால் அவள் மேல கர்த்தர் பிரியம் வைத்திருப்பார். When will the Lord tell this line? Because she had given so much of happiness to him. So முதல் குறிப்பு, So first point, கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் பிரியத்தை பெற்றுக்கொள்ள we முடியும். should make God happy, then we can gain His love. சர்ச்சுக்கு டைமுக்கு போனா அவர் We சந்தோஷப்படலாம். should go to church for time. தவறாம போனா அவர் We should சந்தோஷப்படலாம். go without faith. வேத வாசித்தா அவர் When சந்தோஷப்படலாம். we read Bible, we can make Him ஜெபம் பண்ணா happy. அவர் When we சந்தோஷப்படலாம். pray, we can make Him நம்ம வந்த happy. வருமானத்திலே தசமபாகத்தை கொடுத்தா அவர் When we சந்தோஷப்படலாம். give tithe from our income, we can make Him அவருடைய happy. கட்டளைகளை கைக்கொள்ளும் போது நம்ம When we சந்தோஷப்படலாம். follow His commands, we can make Him happy. இதெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள். These are the ways that we can make Him happy. நீங்க கர்த்தரை மனமகிழ்ச்சி உண்டாக்கி அவரை சந்தோஷப்படுத்துகிற பிரியம் உங்கள் மேல் இருக்கும். When you make God happy, when you make God glad, His love will be on you. இரண்டாவதாக Secondly, 7ஆம் அதிகாரம் முதல் வரியின் முதல் வசனத்தின் முதல் வரியை படிக்குங்க. Secondly,
chapter 7 verses 1, the first line. ராஜகுமாரத்தியே, ராஜகுமார் எப்படி கூப்பிட பாருங்க, மனவாள ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள், பாதரட்சை இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கிறது. How beautiful your sandal feet, O prince daughter. இந்த மனவாளன் வந்து மனவாளனை பிரிய வைக்க காரணம் அவருடைய பாதங்கள் வந்து பாதரட்சை இட்டதுச்சா அழகா இருந்துச்சா. Why did this bridegroom love the bride? Because her feet was beautiful sandal feet. அந்த பாதரட்சை என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. Sandal feet means gospel. பாதரட்சை அணிந்த பாதங்கள் என்பது சுவிசேஷம் அறிவிப்பதை குறிக்கிறது. Sandal feet means spreading the gospel. இரண்டாவது சுவிசேஷம் சொன்னா ஊழியம்னா கர்த்தரை பிரியப்படுது. Secondly, when we spread gospel, when we do ministry for God, we can gain his love. இரண்டாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளும். Secondly, when we do ministry for God, we can get the love of God. அங்க வந்து மனவாளன் சொல்றா, மனவாளனை பார்த்து ராஜகுமாரத்தியே பாதரட்சை கிட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. Here the bridegroom says the bride, "Oh my prince daughter, your sandal feet is so beautiful." பாதரட்சை இட்ட பாதங்கள் சுவிசேஷம் எப்படி சொல்றீங்கன்னு பாஸ்டிங்கன்னு சொல்றீங்க. நீங்க எபேசியர் 6 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொல்றீங்க. You can ask me, how do you define the sandal feet as gospel? If you take Ephesians 6 எடுத்து வாசிக்கும் பொழுது chapter 6, அங்க அழகா எழுதுற சமாதானத்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆயத்தம் என்ற பாதரட்சை in எழுதப்பட்டிருக்கு. verses 15 he is writing very beautifully, feet fitted with readiness that comes from the gospel of peace. ஆகவே தான் இந்த பாதரட்சித்த பாதங்களை சுவிசேஷம் ஊழியம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். That's why I'm meaning that the sandal feet means spreading gospel. சோ இரண்டாவது நீங்க இயேசுவுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணினா அவரை பிரிய பெற்றுக்கொள்ளுங்க. Secondly, when you do some ministry for God, God will give his love. நாங்க அவருக்கு ஊழியம் சொன்னா ஒரு பெரிய மேடை போட்டு மைக் பிடிச்சி இல்ல கால்ல தொங்குற அந்த காலர் மைக்க சுத்திட்டு இதுதான் ஊழியம் ஏதோ ஒரு வார்த்தை பேச அதுதான் ஊழியம் கிடையாது. Please listen carefully. Ministry means it's not only putting a stage, standing there in front of thousands of people, wearing the collar mic, speaking, giving the sermon. ஜெபம் பண்ணுவது ஊழியம். Praying is a ministry. தேசத்துக்காக ஜெபித்தா அது wonderful ministry. Praying for the nation is a wonderful ministry. ஏதாவது ஒரு ஊழியம் செய்தாலும் ஆண்டவர் ஊழியம் செய்றாங்க. When you do some ministry in church, that is ministry for God. சர்ச்சில சேர் எடுத்து போட்டு பாய் மடிச்சு வச்சா அது ஊழியம் தான். When you arrange chairs and the mat, that is ministry for God. ஊழியக்காரருக்கு பக்கத்துல நின்னு பைபிள் எடுத்துட்டு தண்ணி ஊத்துறது அது ஊழியம் தான். When you assist the pastors, that is ministry of God. என்னுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து 4 பிள்ளைகளை ஊழியத்துக்கு உருவாக்கி இருக்கிறேன். I trained my children from the young age only for the ministry. என் பெரிய மகள் இப்போ ஊழியம் பண்றா மொழிபெயர்ப்பு. My elder daughter is doing the ministry now. பெரிய பையன் வந்து இத ஷூட் பண்ணி பாட்டு பாடி அதெல்லாம் ஹெல்ப் பண்றா அரேஞ்ச் பண்றா. My elder son is doing the shooting work and all the music போடுறான். My younger son is putting the music. ரெண்டாவது பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் அசஸ் பண்ணுவா. வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி. My younger daughter does a wonderful ministry, assisting everyone. அவருக்கு தேற்று வார்த்தை இருக்கும்போது அவ தான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி அரேஞ்ச் பண்றா. When you take comforting word, she helps everyone. இப்ப ஈவினிங் ப்ரோகிராம் ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்திருக்கோம். Today in the evening program we are given chance for us to sing. பிள்ளைகளோ இப்போ என்னோடு வந்து என்னுடைய மருமகன் 5வது பிள்ளையை நாங்க ஊழியத்துக்கு உருவாக்குறோம். So I already trained the four of my children. Now I am training my son-in-law also in the ministry. இப்போ எங்க வீட்ல என்னுடைய வளர்ப்பு மகன் ரமேஷ் இருக்காரு, அவரையும் ஊழியத்துக்கு பயன்படுத்திக் கொள்றோம். My adopted son Ramesh, I am also training him in அப்போ எங்க ministry. வீட்ல எல்லாரும் ஊழியத்துக்கு So in உருவாக்குறோம். my house, everyone I have trained in ministry. நான் சபையில எங்க விசுவாசத்துல ஊழியத்துக்கு பயிற்சி கொடுக்கிறேன். I am giving my believers also for the ministry. ஊழியம் செஞ்சா When we do ministry, கர்த்தருடைய இயேசுவுடைய பிரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள you will முடியும். get the God's love. மூன்றாவதாக Thirdly, முதலாவது கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும். so firstly we should make God இரண்டாவது happy. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Secondly, we should do ministry மூன்றாவது for God. கர்த்தருடைய பிரியம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? Thirdly, what we should do to get the love of God. 11 பரிசுத்தாய் மத்தேயு படிங்க விளக்கம் கிடைக்கும். When you read the 11th verse, with the help of the Holy Spirit, you will get the answer. வாரும் என் நேசரே, இங்க சொல்றா நேசர் வந்து மனவாளை பார்த்து வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். Come my beloved, let us go to the countryside, let us spend the night in the villages. இந்த இடத்துல அந்த மனவாளை பார்த்து கூப்பிடுறாரு, வாரும் நேசரே நாம் கிராமங்களில் போய் தங்குவோம். Here the bride calls, pleases the bridegroom to stay with her in the villages. அந்த தங்குவோம் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஐக்கியம் என்று பொருள். What is the meaning of the word stay with me? Fellowship. அப்ப மூன்றாவது கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுவது கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். So thirdly, if you have good fellowship with
God, you can get the love of the Lord. ஆண்டவரோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்க You வேண்டும். should have good fellowship with the God. இயேசுவோடு ஐக்கியம் இருக்க You வேண்டும். should have good fellowship with Jesus. பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம் இருக்க You should வேண்டும். have good fellowship with the Holy Spirit. கர்த்தருடைய ஊழியக்காரோடு ஐக்கியம் இருக்க You should வேண்டும். have good fellowship with man of God. கர்த்தரோடு ஐக்கியம் வந்து எல்லாரையும் ஐக்கியமா இருக்க If முடியும். you have good fellowship with God, you have good fellowship with ஒரு everyone. தேவ பிள்ளை ஆண்டவரோடு சரியான ரிலேஷன்ஷிப் ஐக்கியம் வைத்திருந்தால் எல்லா பிள்ளையோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும். When a God's child have good fellowship with God, then he can have good fellowship with everyone. கணவன் மனைவியோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Good husband and wife should have good மனைவி relationship. கணவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Wife should have good relationship with பெற்றோர் husband. பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Parents and children should have good பிள்ளைகள் relationship. பெற்றோரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Children should have good relationship with விசுவாசிகள் parents. பாஸ்டரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Believers should have good relationship with பாஸ்டர் pastors. விசுவாசத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Pastors should have good relationship with believers. விசுவாசிகள் முதல்ல உங்க பாஸ்டரோடு ஐக்கியம், அப்புறம் தான் டிவில வர ஊழியர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். Believers first, you should have a good relationship with your pastor. Then only you can have good relationship நிறைய with ஊழியர்கள் others. இருக்கிறார்கள். Many pastors are there. எல்லா ஊழியரும் தேவன் பயன்படுத்துகிறார். Every man of God, எல்லாரும் God is நாமும் bringing out. நேசிக்கிறோம். We are loving every நீங்க man of எல்லாரும் God. ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். You can have fellowship ஆனா with முதலாவது everyone. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரோட போதகரோட நீங்க ஐக்கியம் வைத்துக் கொள்ள But வேண்டும். firstly, you should have good fellowship with the pastors which are given to you. கர்த்தரோட ஐக்கியம் இருந்தால் பாஸ்டரோட ஐக்கியமா If you இருக்கும். have a good relationship with God, you can have good relationship with the அதுதான் pastor. தங்குவோம் என்று பதத்துக்கு That அர்த்தம். is staying. அப்போ மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், So thirdly, God is நீங்க saying, கர்த்தரோடு ஐக்கியம் வைத்து இருக்கும் பொழுது அவருடைய பிரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். when you have a good relationship with God, good fellowship with God, you can gain the love of the சில God. பேர் ஆண்டவருடைய சண்டை போடுவாங்க. Some people fight with the God. ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, One woman told me that நைட் day, ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தப்பா ஜெபம் பண்ணிட்டு. I was fighting with the Lord all through the night. இந்த ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டா மனுஷங்கிட்ட சண்டை போடுவோம். So when she fight with the Lord, she also fight with the human. எல்லாரும் சண்டை போட்டு சண்டைக்காரன் போயிருவாங்கப்பா. She fight with everyone and get us fight நீங்க apart. அப்படி இருக்காதீங்க. So you don't be like that. கர்த்தருடைய பிரியை வைத்துக் கொள்ள கர்த்தரிடத்தில் ஐக்கியம் If வைத்து. you want the love of God, you should have good fellowship with God. அதெல்லாம் அந்த அர்த்தம். வாரு நேசரே கிராமங்களில் போய் வயல்வெளியிலே தங்குவோம். That is the meaning of that verse. My beloved, come to the countryside. We can spend some time. செய்தியை முடிக்க விரும்புகிறேன். I want to finish my sermon. ரொம்ப அழகா சொல்ற மனவாட்டி. Here she's very நான் beautiful என் saying, நேசருடையவர், அவருடைய பிரியம் என் மேல் I இருக்கிறது. belong to my beloved. His desire is on me. கர்த்தருடைய இயேசுவுடைய பிரியம் நம்ம இருக்க வேண்டும் ஆரம்பித்தேன். I started the sermon that God's love should be on us. அவருடைய பிரியம், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய அன்பை நாம் பெற்றிருக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டபடியாக இருக்க முடியும். We are blessed when we get the desire, the love, the kindness, the favor of God. அப்பொழுது நமக்கு ஆளுடைய பிரியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தேன். I taught you the lessons what we should do to gain the love of the God. மூன்று காரியம் ரொம்ப சிம்பிள். I told 3 things. நீங்க இத காரியம் செய்யும்போது கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள When முடியும். you do these 3 things, you can gain the love of the God. முதலாவது மனமகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி கர்த்தர் சந்தோஷப்பட நடந்துக்கணும், கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும். Firstly, when you lead a lifestyle that makes God happy, that makes God glad, then you gain the love of God. இரண்டாவது கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்வது நீ கர்த்தரை பிரிய பெற்றுக்கொள்ள. Secondly, when you do some ministry for God, you can gain the love of the God. மூன்றாவது கர்த்தரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வது கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வது. Thirdly, when you have a good fellowship relationship with God, you can gain the love ஒரு of the ஜெபம் God. பண்ணுவோமா? Let us pray. எல்லாரும் கண்ணை மூடி. Let us close your eyes. ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. Lord, let your love be on me. நீர் என் மேல் பிரியமாய் இருப்பீராய். You have favor on me. நீர் என் மேல் அன்பாய் You இருப்பீராய். have love on me. நீர் எங்கள் மேல் விருப்பமாய் இருப்பீராய். You desire us. ஆண்டவரே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா? Ask to the Lord. Speak to the Lord. Lord, do you love me? கேள்வி உரிமையா ஆண்டவரே எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? Speak with rights. Lord, do you நான் love மனவரை me? தவிர ஏதாவது செய்யறேனா? Am I worrying you? நீங்க மனசு கஷ்டப்படாம ஏதாவது செய்யறேனா? Am I disturbing your heart? உங்களுடைய விருப்பம் விழாம நான் ஏதாவது செய்யறேனா? Am I doing against your என்னை wish? மன்னிச்சிருங்கப்பா. Please forgive எனக்கு me. உங்களுடைய அன்பு தேவை. I need your love. உங்களுடைய பிரியம் தேவை. I need your உங்களுடைய favor. விருப்பம் தேவை. I need your desire. பாசம் எனக்கு I தேவை. need your love. நான் பெற்றுக்கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன். I am submitting myself to நான் get இனிமேல் that. உங்களை சந்தோஷப்படுத்துவேன். I make you happy. இனி உமக்காக ஊழியம் செய்வேன். Hereafter I do a இனி ministry for உங்களோட you. ஐக்கியம் கொள்ளுவேன். Hereafter I have a good எனக்கு fellowship உதவி with you. செய்யுங்கப்பா. Please help me, என் Lord. நேசர் என்னுடைய ஒரு அடி பாடுவோம். என்னுடையவர் பாருங்க. நான் என்றென்றும் அவருடையவர். தம்பி பாருங்க. தம்பி. என்னுடையவர் நான் என்றென்றும் அவருடையவர். சாரோனின் ரோஜா. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே.
பிரியமாயிருப்பீராக. Please love us, Lord. உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். We are submitting ourselves to get your love. இனிமேல் உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம். Hereafter we make you happy. இன்னும் உமக்காய் ஊழியம் We will செய்வோம். do ministry for God. உம்மோடு ஐக்கியம் We will வைத்துக்கொள்வோம். have good fellowship with எங்களை you. தாழ்த்துகிறோம். We are humbling உம்முடைய ourselves. பிரியங்களே இருப்பதாக. Let your love be honest. வேலை இல்லாதவருக்கு வேலை தாரும். Give a good job those who don't have job. திருமணமாவால் திருமணம் அமைத்து தாரும். Give a good married life those who are not married yet. குழந்தை இல்லாதவருக்கு நல்ல குழந்தையை தாரும். Give a good miracle baby those who don't have a baby. கடன் தொல்லை விடுதலையாக்கும். Let you deliver them from all their debts. தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதியும். Please bless their business. மன கஷ்டத்தோடு இருக்கிற மன கஷ்டத்தை எடுத்து போடும். Change their worries. இந்த வருமானம் இல்லாத இந்த வறுமையான இந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்தும். Please satisfy them in this condition. பரவ கொரோனா கிருமி நிறுத்தப்பட அனுக்கிரகம் செய்யும். Please destroy the coronavirus which is spreading now. ஆன்லைன்ல எங்க நிகழ்ச்சி பக்கம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and everyone who watches online ஒவ்வொருவரும் program. உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Please help everyone to get your love. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். In Jesus' name I pray, amen. ஆமென். பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்ல விரும்புகிறேன். இன்று மாலை 7 மணிக்கு என்னுடைய மருமகனும் என்னுடைய மகளும் இணைந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை 30 நடத்துகிறார்கள். நித்தியராஜர் Facebook அக்கௌண்ட்லவரும் இந்த தயவாய் வந்து நிகழ்ச்சியை பார்க்கும் அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். விசேஷமாக அது தலைப்பு கடைசி கால சிந்தனை என்று சொல்லி தலைப்பிலே கடைசி காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் கொடிய காலம் கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. அதுக்கான ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளே 30 பகிர்ந்து ஒரு பாடல் இருக்கும், ஜெபம் இருக்கும். அதோடு கூட சிந்தனை ஒரு 15 நிமிடம் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி மாலை 7 மணிக்கு நித்தியராஜர் Facebook அக்கௌண்ட்டும் யூடியூப்ல ஒரு டைம் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். God bless you.